Hi students, welcome to Semas classes. 4-year series. இங்கே கொடுத்திருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு 4-year sin and cosine series எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். அதோட பெர்சுவல் ஐடென்டிட்டியை அப்ளை பண்ணி ஒரு இன்ஃபைனைட் சீரீஸோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதையும் இங்கே எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதாம் question. Find the offering sine and cosine series expansion of the function f of x is equal to x square in 0 to pi, and hence find the sum of the series 1 by 1 power 4 plus 1 by 2 power 4 plus 1 by 3 power 4 plus etc. இது ஒரு direct formula substitution question. இந்த f of x is equal to x square இந்த இன்டர்வல் 0 to pi இதோட சைன் சீரீஸ் கண்டுபிடிக்கணும், இதோட கொசைன் சீரீஸ் கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து நான் இந்த சம்மேஷன் ஆஃப் தி சீரீஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். முதல்ல இதோட சைன் சீரீஸ் கண்டுபிடிப்போம். The Fourier sine series of f of x in the interval 0 to pi is given by f of x is equal to summation n equal to 1 to infinity bn sin nx, where bn is equal to 2 by pi integral 0 to pi f of x into sin nx dx. இதான் ஃபார்முலா. இங்கே f of x நமக்கு என்ன கொடுத்துருக்கு, x square. ஸோ அப்போ bn எப்படி எழுதிக்கலாம், நான் bn is equal to 2 by pi integral 0 to pi x square sin nx dxன்னு எழுதிக்கலாம். அதாவது இதை தான் இன்டகிரேட் பண்ணணும். bnக்கான ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதிட்டோம். இப்போ bn எப்படி எழுதணும், 2 by pi integral 0 to pi x square into sin nx dx. நமக்கு தெரியும் இன்டகிரேஷனில் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா நான் பெர்னோலிஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இங்கே பெர்னோலிஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த இன்டகிரேஷனை கண்டுபிடிக்கிறோம். அதில் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்டே போவோம், இன்னொரு ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகுதோ அதை நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். இங்கே யூவா எக்ஸ் ஸ்கொயரை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் u dash is equal to 2x and u double dash is equal to 2 and the third derivative u triple dash is equal to 0 ஆகிடும். இப்போ the rest of the term dvன்னு எடுத்துக்கிட்டு இப்போ அதை இன்டகிரேட் பண்ணால் v1, அதாவது இன்டகிரல் ஆஃப் sin nx dx. sin nx இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் nx பை எக்ஸ் கூட என்ன இருக்கோ அதை கீழே எழுதணும், அப்போ n வரும். அடுத்தது v2 இன்டகிரேட் பண்ணால் அந்த மைனஸ் சைனுக்கு அப்படியே அதை எழுதிடுறேன். cos nx இன்டகிரேட் பண்ணால் sin nx பை எக்ஸ் கூட என்ன டேர்ம் இருக்கோ அதை டினாமினேட்டரில் எழுதணும். ஆல்ரெடி ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n வரும், ஸோ n ஸ்கொயர் ஆகிடும். v3 அகெயின் சைன் இன்டகிரேட் பண்ணுறோம், மைனஸ் காஸ் வரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் காஸ் nx பை n வரும், இங்கே n ஸ்கொயர் இருக்குது, ஸோ n கியூப் ஆகிடும். இப்போது ஃபார்முலாவை இதை அப்ளை பண்ணோம்னா uv1 இந்த 2 by pi அப்படி எழுதிக்கிறேன். u எக்ஸ் ஸ்கொயர், v1 மைனஸ் காஸ் nx பை n லிமிட் 0 to pi மைனஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x இன்ட்டு இங்கே இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் சைன் nx பை n ஸ்கொயர் லிமிட் 0 to pi. அடுத்தது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 இங்கே ப்ளஸ் காஸ் nx பை n கியூப் லிமிட் 0 to pi. இப்போ லிமிட்டை அப்ளை பண்ணணும். நமக்கு சைனில் வரும்பொழுது லிமிட்டை இங்கே போட்டு செக் பண்ணி பாருங்கள். சைன் என் பை, எக்ஸுக்கு பதிலாக பை போட்டால் சைன் என் பை, சைன் என் பை வேல்யூ 0, அதனால் இந்த என்டையர் டேர்மும் 0 ஆகிடும் அப்பர் லிமிட்டில். லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா சைன் 0, இங்கேயும் 0, இப்போ 0 இன்ட்டு 0 0 ஆகிடும். ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் இந்த வேல்யூ 0 ஆகிடுது. இப்போ இங்கே 2 by pi லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டினாமினேட்டரையும் சைனோட வெளியெடுத்துடலாம். அப்போ நான் -1 by n வெளியெடுத்துடுறேன். எக்ஸுக்கு பதிலாக பை போட்டால் பை ஸ்கொயர் இன்ட்டு காஸ் n பைன்னு வரும். மைனஸ்
எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். இப்போ இங்கே 0 வரும், இன்ட்டு காஸ் 0. இப்போ 0 இன்ட்டு 1 0ன்னு ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. ப்ளஸ் 2/n³ இன்ட்டு அப்பர் லிமிட் போட்டால் காஸ் n பை மைனஸ் காஸ் 0. இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 2/π. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 0 ஆகிடுச்சு. அப்போ மைனஸ் பை ஸ்கொயர் காஸ் n பையோட வேல்யூ -1/n பை n வரும். ப்ளஸ் 2/n³ இன்ட்டு காஸ் n பையோட வேல்யூ -1/n -1 வரும். இப்போ இதை ஃபர்தராக ஈவன் ஆட் போட்டு செக் பண்ணலாம். அப்போவும் பெருசாக சிம்பிளிஃபிகேஷன் வராது. ஏன்னா இந்த டேர்ம் எப்படியும் போத் கேசஸில் நமக்கு வரும். ஸோ அதனால் டைரெக்டாக இதையே நம்ம வந்து bn வச்சுக்கிட்டு சைன் சீரிஸ் எழுதிடலாம். ஸோ f of x is equal to summation n equal to 1 to infinity bnோட வேல்யூ இதான் 2/π into minus pi square into -1/n by n plus 2/n³ into -1/n -1 into sin nx. இதான் ஃபோரியர் ஆஃப்ரீன் சைன் சீரீஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதிலிருந்து இந்த சீரீஸோட வேல்யூவை எக்ஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கொசைன் சீரீஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். ஸோ இப்போது அடுத்தது ஆஃப்ரீன் கொசைன் சீரீஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா இந்த இன்டர்வல் 0 to π f of x is equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx, where a0 is equal to 2/π integral 0 to π f of x dx, an is equal to 2/π integral 0 to π f of x into cos nx dx. இப்போ a0ம் an வேல்யூவும் கண்டுபிடிப்போம். முதல்ல a0 கண்டுபிடிக்கணும். இதான் ஃபார்முலா. a0 is equal to 2/π integral 0 to π f of xக்கு பதிலாக நமக்கு x ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ x ஸ்கொயர் dx. இப்போ இந்த 2/π அப்படி எழுதிக்கிறேன். இதை இன்டகிரேட் பண்ணால் x³ 3 லிமிட் 0 to π. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2/π அப்பர் லிமிட்டை நான் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இது எப்படி மாறிடும்? π³ 3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 0/3 0 ஆகிடும். ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் பை கேன்சல் ஆகிடும். ஸோ 2π² 3 இதான் a0ஓட வேல்யூ. a0 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து anக்கான ஃபார்முலா 2/π 0 to π f of x into cos nx dx. இங்கே 2/π integral 0 to π f of x வந்து இங்கே வந்து x ஸ்கொயர் into cos nx dx. அதே மாதிரி பெர்னோலிஸ் ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணணும். u is equal to x ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இப்போ u dash 2x ஆகிடும், u double dash 2 ஆகிடும், u triple dash கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இப்போ v1 இப்போ cos nx-ஐ இன்டகிரேட் பண்ணணும். cos nx-ஐ இன்டகிரேட் பண்ணால் sin nx by n. அடுத்தது v2 sin nx-ஐ நான் இன்டகிரேட் பண்ணோம். சைனை பண்ணால் மைனஸ் காஸ் nx by n வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு n இருக்கிறதுனால n ஸ்கொயராக மாறிடும். அடுத்தது v3 that is equal to மைனஸ் sin nx by n³ வரும். ஸோ இப்போது இதுக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணணும். இப்படி வரும் 2/π uv1 இப்போ x ஸ்கொயர் இன்ட்டு sin nx by n லிமிட் 0 to π மைனஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இங்கே இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் nx by n ஸ்கொயர் லிமிட் 0 to π ப்ளஸ் இங்கே இது 2ஆக மாறிடும். இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் sin nx by n³ லிமிட் 0 to π. இப்போது இதுக்கான லிமிட்ஸை நான் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் ஆஸ் யூஷுவல் நம்ம சைன் இருக்கும்பொழுது அதை செக் பண்ணுவோம். sin nπ 0, சிமிலர்லி sin 0 0, அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். சிமிலர்லி இங்கேயும் sin nπ 0 sin 0 0, இந்த டேர்மும் 0 ஆகிடும்.
இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 2 by pi. இங்கே டினாமினேட்டர் சைனோட வெளியே எடுத்துட்டா மைனஸ் 1 by n ஸ்கொயரை இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போது ப்ளஸ் 1 by n ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக பை போடுறோம். அப்போ 2 pi இன்ட்டு காஸ் n பை மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதிக்கலாம் 2 into 2 4 ஆகிடும். இந்த பை கேன்சல் ஆகிடும். இப்போ 4 into minus 1 power n cos n பையோட வேல்யூ divided by n square. So an கண்டுபிடிச்சிட்டோம். Therefore the Fourier cosine series of f of x is equal to a0 by 2. அப்போ இதை 1 by 2 வால் மல்டிப்ளை பண்ணால் pi square by 3 வரும். ப்ளஸ் summation n equal to 1 to infinity 4 into minus 1 power n by n square into cos nx. இதான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்தோட கொசைன் சீரீஸ். இப்போ இதோட இந்த ப்ராப்ளம் முடியல. எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சீரீஸோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன் n ஸ்கொயர் வந்திருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணால் n பவர் 4 வரும். ஸோ அப்போது இதிலிருந்து தான் நான் வந்து பெர்ஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி இந்த சீரீஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பெர்ஸ்வெல்ஸ் ஐடென்டிக்கான ஃபார்முலா a0 ஸ்கொயர் பை 4. இங்கே கொசைன் சீரீஸ்க்கான ஃபார்முலா எழுதுகிறேன். 1 by 2 into summation n equal to 1 to infinity an square is equal to 1 by pi integral 0 to pi f of x the whole square into dx. இதான் ஃபார்முலா. இப்போ இங்கே a0 ஸ்கொயர் பை 4 a0 ஸ்கொயர் நான் பண்ணேன்னா 4 pi power 4 by 9 வரும். அதை 1 by 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் pi power 4 by 9 வரும். ப்ளஸ் 1 by 2 into summation n equal to 1 to infinity. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். 16 into minus 1 power 2n. minus 1 power any even number you will get plus 1. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 16 by n power 4. That is equal to 1 by pi integral 0 to pi f of x வந்து x square. இப்போ x square the whole squared into dx. இப்போ இதை ஃபர்தராக போட்டோம்னா இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். pi power 4 by 9 ப்ளஸ் இந்த 16 வெளியே கொண்டு வந்துடலாம். அப்போ 16 by 2 8 ஆகிடும். ஸோ 8 into summation n equal to 1 to infinity 1 by n power 4 is equal to 1 by pi integral 0 to pi x power 4 dx. இப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதலாம்? இந்த டேர்மை நான் அப்படியே எழுதிக்கிறேன். pi power 4 by 9 ப்ளஸ் 8 into summation n equal to 1 to infinity 1 by n power 4 that is equal to 1 by pi. இங்கே இதை இன்டகிரேட் பண்ணால் x power 4 dx x power 5 by 5 வரும். லிமிட் 0 to pi. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம் அப்படியே தான் எழுதுகிறோம். ஸோ pi power 4 by 9 ப்ளஸ் 8 into summation n equal to 1 to infinity 1 by n power 4 is equal to 1 by pi. அப்பர் லிமிட்டை நான் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ்க்கு பதிலாக பை அப்ளை பண்ணால் pi power 5 divided by 5 வரும். மைனஸ் லோயர் லிமிட்டை எக்ஸ்க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் 0. இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இந்த டேர்ம் அப்படியே தான் எழுதிக்கிறேன். pi power 4 by 9 plus 8 into summation n equal to 1 to infinity 1 by n power 4 into இங்கே இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் pi power 4 by 5 வரும். இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த டேர்மை முதல் இங்கே வச்சுப்போம், இதை அங்கே கொண்டு போயிடுவோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம் 8 into summation n equal to 1 to infinity 1 by n power 4 is equal to pi power 4 by 5 மைனஸ் pi power 4 by 9. இந்த டேர்ம் இங்கே வந்துருச்சுன்னா மைனஸ் pi power 4 by 9 மாறிடும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 8 into summation n equal to 1 to infinity 1 by n power 4 is equal to LCM எடுப்போம். LCM வந்து 45 வரும். இங்கே 9 pi power 4 வரும் மைனஸ் 5 pi power 4. அப்போது நியூமரேட்டரில் 4 pi power 4 by 45 வரும். From this summation n equal to 1 to infinity 1 by n power 4 is equal to
4 pi power 4 by 45 into 1 by 8 வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால், இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பாண்ட் பண்ணால் என்ன வரும்? 1 by 1 power 4 plus 1 by 2 power 4 plus 1 by 3 power 4 plus etc. that is equal to, இங்கே இதை கேன்சல் பண்ணனா இது 2 times வரும். அப்போ pi power 4 by 45 into 2 90. ஸோ இதான் இந்த சீரீஸ்க்கான ஆன்சர். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.